குட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய் செவக்கும். மச்சான் நானும் மச்சினி நீயும் தொட்டாதூள் பறக்கும். நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும். நீயும் செவக்க மாப்பிள்ள வேணும். அதான் ஏற்கனவே அவ மாப்பிள்ள நான் இருக்கேனடா. அது அது வந்து வந்து ஒரு பொம்பளை தனியா பிசினஸ் பண்ண முடியுதா? உன்ன ஜொல்ல வச்சுக்கிட்டு வந்துருங்க. டே இங்க பாருடா, அந்த பொண்ண நான் ஒரு கடந்த 6 மாசமா ஃபாலோ பண்ணி காதலிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. அவ என்னோட காதலிடா. உனக்கு அவ என்ன வேணும் அதை சொல்லு. டேய் போலீஸ் அடி வாங்கிறம ஓடிடுடா. சின்னும் நான் உன் காதலன். சின்னும் உன் காதலன். டேய் பண்ணாட பரதேசி பேல இங்க பாருடா, நீ அவளோட காதலன், ஆனா நான் அவளோட புருஷன்டா. சின்னும் இந்த ஆளு என்ன சொல்றான்? சின்னும் சொல்லு சின்னும். டேய் பரதேசி பேல, எனக்கு கல்யாணம் ஆயிட்டு நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்லடா. ஹலோ, நீங்க தான் என் சின்னோட புருஷனா? அப்படியே ஒரு எத்து ஓங்கி ஏத்திட்டேன்னா உளுந்தூர்பேட்டையில போய் விழுவ பத்துக்கா. சின்னும் மண்ணுனுக்கிட்டு என்னடா, என் பொண்டாட்டி பேர் சின்ன பொண்ணு தானே, அவளை எதுக்கிட்ட சின்னுன்னு கூப்பிடுற? உங்களுக்கு வேணா அவ சாதாரண சின்ன பொண்ணா இருக்கலாம், ஆனா அவ எனக்கு சின்ன பொண்ணை சுருக்கி சின்னோன்னு கூப்பிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு ஓடிடு, இல்ல போலீஸ்காரனை கூப்பிட்டுருவேன். டேய் நானே ஒரு போலீஸ் தான்டா. போலீஸா இருந்துகிட்டு இப்படி ஒரு பொறுக்கித்தனமா வேலை பார்த்துட்டு இருக்கா? போடா டே. மேலும் இந்த பக்கம் கின்னுட்டு வந்த அப்புறம் வெத்தலை பாக்கு இல்லாம உன் வாய் செக்கப்பாயிரும் பாத்துக்க. அது எப்படிடா? இதோ இப்படித்தான். அன்று காதல் பண்ணியது உந்தம் கண்ணம் கிள்ளியது. அடப்பாவி, அட இப்போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. நிக்குண்டா நிக்கும். புருஷன் பக்கத்துல இருக்கையில இப்படி சொல்லி வெடிக்கிறிய, நான் இல்லன்னா என்னென்ன பண்ணு. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது. அடப்பாவி, இன்னும் காதல் பண்ணியது கக்கூஸ் கழுவியதுன்னு இப்படித்தான் பாடிக்கிட்டு போறானே, திருந்தவே மாட்டான் போல. ஏண்டி உனக்கு கொட்டாப்பாக்கு பாட்டு பாடுறதுக்கு ஆளே கிடைக்கலடி, இவன் வந்து பாடிக்கிட்டு இருக்கான். வாயா நாம 2 பேரும் சேர்ந்து பாடலாம். இப்படியே பாடிக்கிட்டு இருந்தா வெத்தலை பாக்கு எப்படி வித்துட்டு வர போற? ஆமா, என்னமோ நாட்டாம பட குஷ்பு மாதிரியும் நான் சரத்குமார் மாதிரியும் தான் டூயட் பாடிக்கிட்டே இருந்தா இப்படி. அதுவும் சரிதாயா, நீ வீட்டுல போய் பழைய கஞ்சி இருந்தா ஏதாவது எடுத்துட்டு வா, நான் இந்த வெத்தலை பாக்கெல்லாம் வித்துட்டு வரேன். சே, நாட்டாம மாதிரி நடிக்கத்தான் முடியும் போல, ஆனா வீட்டுக்கு போனா பிச்சைக்கார மாதிரி பழைய சோறு தான் திங்க வேண்டியதா இருக்கு. வெத்தலை வாங்கலையோ வெத்தலை உடலுக்கு பல நன்மைகள் தரும் வெத்தலை. செரிமான கோளாறு சரி செய்யும் வெத்தலை. வாய் துருநாற்றத்தை போக்கும் வெத்தலை. வாங்கக்கா, வெத்தலை வாங்கிக்கிறீங்களா? ஆமாண்டி, என் வீட்டு பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த அக்கா வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாம் வெத்தலை பாக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதான் உங்ககிட்டே வாங்கிட்டு போயிடலான்ட்டு வந்தேன். நல்ல கொழுந்து வெத்தலையா இருக்காடி. வெத்தலை கொழுந்து வெத்தலை தான், நான் விக்கிறது கொழுந்து வெத்தலை தான். ஆமா, போட்டா வாய் செவக்குமாடி. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? மத்தவங்க கிட்ட வெத்தலை வாங்கி போடுறத விட என் கிட்ட வெத்தலை வாங்கி போட்டீங்கன்னா வாய் சும்மா சக்கப்பா இருக்குங்கக்கா. அப்ப சரிடி. என்னன்னா இந்த பக்கம் அதை ஏன் கேக்குறீங்க மதனி? என் மவனுக்கு ஒரே சளி காய்ச்சல் பார்த்துக்கங்க. அதான். சளி காய்ச்சல்னா இந்த வெத்தலைய ஒரு கஷாயம் மாதிரி போட்டு கொடுத்தா உடனே சளி இறங்கிரும். என்ன சொல்ற சின்ன பொண்ணு? வெத்தலையே கஷாயம் மாதிரி வச்சு கொடுத்தா சளி இறங்கிரும்? ஆமாடி, 2 வெத்தலை மிளகை எல்லாம் போட்டு காய்ச்சி கொடுத்தா வராத சளியும் வெளியில வந்துரும்னா பாத்துக்கோயேன். நம்பலனா சித்த வைத்தியத்தை எடுத்து பாரு. நான் சொல்லி நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஆமாண்டி, இப்போ உள்ள காலத்துல எல்லாம் யாரும் வெத்தலை அதிகமா யூஸ் பண்றது இல்ல. வெத்தலையை தீயில வாட்டி நெஞ்சில வச்சாலே சளி குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. சிலர் விக்ஸ வெத்தலையில ராவி ஒரு மெழுகுவர்த்தியில சூடு பண்ணி நெஞ்சில வைப்பாங்க. நல்லா ஆறுன விட்டு தாண்டி சூடோட வச்சுட்டு அப்புறம் என்ன குறை சொல்லாத. இந்த வெத்தலை 2 மிளகையும் போட்டு காய்ச்சி ஒரு 1/2 டம்ளருக்கு வர வச்சு அந்த தண்ணியை குடிச்சாலும் சளி கேட்கும்னு சொல்லுவாங்க. அடடே, இது தெரியாம போச்சு. நானும் இவ்வளவு நாளா சும்மா பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வெத்தலையை தூக்கி கல்யாண வீட்டுல முன்னாடி வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். அழகுக்காக ஒண்ணும் இல்லடி, கல்யாண வீட்டுல எல்லாரும் நிறைய சாப்பிடுவாங்கல்ல, அவங்க சாப்பிட்ட சாப்பாடு நல்ல ஜீரணம் ஆகிறதுக்காக தான் இந்த வெத்தலை வச்சிருப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்டா வெத்தலையில நிறைய மருத்துவ குணம் இருக்கும் போல. சித்த மருத்துவத்துல வெத்தலைக்குன்னு ஒரு சிறப்பே இருக்குடி. பண்ணாத
பாக்கு வெத்தலையே சும்மா மாத்திக்கிட்டு தான் போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா வெத்தலையில இவ்வளவு சிறப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாதுடி. வெத்தலை போட்டு சோக்குல நான் கப்பன குத்துன மூக்குல எட வந்தது பாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தம். என்னடி சின்ன பொண்ணு, வெத்தலைக்கு விளம்பரத்துக்கு ஆளெல்லாம் சும்மா பலமா வச்சிருக்க போல. ஐயோ அக்கா, இவன் கிடக்குறா லூசு பையன். சரி சின்ன பொண்ணு, நீ இவ்வளவு மருத்துவ குணம் இருக்குன்னு சொன்னனால வெத்தலை வாங்கிக்கிறேன். ஆமா, உனக்கு ஏது இவ்வளவு வெத்தலை? ஐயய்யா, இவங்க நம்மள கேள்வி கேட்காம வாங்கிட்டே போக மாட்டாங்க போல. எல்லா வீட்லயும் எதாவது தொலைஞ்சா தேடுவாங்க. ஆனா இந்த கல்யாண வீட்டுல வெத்தலை தொலைஞ்சா மட்டும் தேடவே மாட்டாங்க. நிறைய கல்யாண முகூர்த்தம் இருந்துச்சு. ரிசப்ஷன்ல நின்று சிரிச்சுக்கிட்டே ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கட்டு வெத்தலையை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்த விட்டு தான் யோசிச்சேன் இந்த வெத்தலையெல்லாம் வச்சு என்ன பண்றதுன்னு. அதான் ஒரு கடையை போட்டேன்னு சொன்னா நம்ப வரேங்க. ஐயோ அக்கா, அதை ஏன் கேக்குறீங்க? எங்க அம்மா ஊர்ல கொஞ்ச நேரம் சும்மா இரேண்டா. டேய் கொட்டு மேளம் வாயை வச்சுக்கிட்டு இருக்க போறியா அடி வாங்க போறியா? எங்க அம்மா ஊர்ல பக்கத்து வீட்டுல வெத்தலை கொடி பாருங்க. அவங்க சும்மாவே தான் இந்த வெத்தலை இருக்கு, நீங்க வேணா எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அதான் ஓசியில கிடைக்கிறது ஏன் வேணான்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு வெத்தலை எல்லாம் புடுங்கிட்டு வந்தா கடைசி சொல்லிட்டாங்க ஒரு வெத்தலைக்கு ₹1 கொடுத்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்பப்பா நமக்கு இது கட்டுப்படியாதாகாதுன்னு சொன்னதுக்கு சரி 50 பைசாவது கொடுங்கன்னு சொன்னாங்க. அதான் 5 கட்டு வெத்தலையும் அதுக்குள்ள காசையும் கொடுத்துட்டு வந்தேன். ஐயோ, அப்ப இந்த வெத்தலை எங்ககிட்ட அநியாய விலைக்கு விற்க போறியா நீயே? 50 பைசா கொடுத்து வாங்கிட்டு வந்தா எப்படி ₹1 வித்துருவியே? சேச்சே, நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாதுக்கா. ஒரு வெத்தலைய உங்களுக்கு 50 பைசாவுக்கே தாரேன். தெரியாதவங்கன்னா வேலையை கூட்டி விற்கலாம். உங்ககிட்ட எப்படி வேலையை கூட்டுறது? பரவாயில்லையே மதினி, சின்ன பொண்ணு நல்ல பிள்ளையா தான் இருக்கா. ஆமாட்டி, அப்போ நானும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு வாங்க சொன்னாங்க, இவகிட்டே வாங்கிக்கிறேன். நீயும் மருந்துக்கு இவகிட்டே வெத்தலை வாங்கிக்க. சே, ஆட்டை போட்டு வந்த வெத்தலைக்கு எவ்வளவு கதை சொல்லி விற்க வேண்டியது இருக்கு. சின்ன பொண்ணு, வெத்தலை அதிகமா போட்டா வாயில புற்றுநோய் வரும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இங்க பாருடி, வெத்தலை போட்டா புற்றுநோய் வராது. வெத்தலையில அளவுக்கு அதிகமா சுண்ணாம்பு பாக்கு சேர்க்கறதுனால இருக்கலாம். அளவா வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு, சொல்லப்போனா சுண்ணாம்பு இல்லாம அழகா வெத்தலையும் பாக்கும் திட்டமா குறைய சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் வராது. இது ஒரு மருந்தா யூஸ் பண்றோம். அதே அளவுக்கு அதிகமா சேர்க்கும் போதோ புகையில வெத்தி சேர்க்கும் போதோ நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லி சித்த மருத்துவத்துல சொல்றாங்க. ஆமாங்க, அப்புறம் சின்ன பொண்ணு தான் வெத்தலை போட சொன்னான்னு சொல்லிட்டு காமன்ல கழுவி கழுவி ஊத்திராதீங்க. உங்களுக்கு ஏதாவது வெத்தலை போடணும்னு தோணுச்சா அதுக்குள்ளத முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில நேமை இப்ப நம்ம பார்க்கலாம். பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, வெற்றி சிவன், பிரபா முகிலன், பொன்மலர், ராதிகா, செல்வம், தமிழ் செல்வம், தபுஷ்கா, முருகன், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.